திருவாரூர் நகரின் மையப்பகுதியில் இருந்த பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு ரூபாய் 16.30 கோடி செலவில் நவீன வசதியுடன் புனரமைக்கப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் முத்தமிழறிஞர் கலைஞர் நகர்ப்புற பேருந்து நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் கடைகளின் நீள அகலங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிகர்கள் இங்கு கடைகளை ஏலம் எடுத்து நடத்துவதற்கு தயக்கம் காண்பிக்கின்றனர். இதனால் பெரும்பாலான கடைகள் பூட்டியே கிடைக்கின்றன. இதனை பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் சட்டவிரோதமான செயல்களுக்கு இந்த பழைய பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மது, கஞ்சா உள்ளிட்ட போதை மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை உபயோகிப்பதற்கு இந்த புதிய கட்டிடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் பூட்டி கிடக்கும் பழைய பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே சிறுநீர் கழித்து செல்கின்றனர். இதனால் புதிதாக கட்டப்பட்ட பழைய பேருந்து நிலையம் துர்நாற்றம் வீசி காணப்படுகிறது. ஆனால் திருவாரூர் மாவட்ட காவல்துறையோ திருவாரூர் நகராட்சி நிர்வாகமோ இதை கண்டும் காணாமல் உள்ளது என வணிகர்கள் மற்றும் பேருந்து பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலமைச்சரின் பிறந்தூர் தொகுதின்னு சொல்ற நம்ம திருவாரூர்ல பழைய பேருந்து நிலையம் இப்போ புதுசா 16 கோடி ரூபாய்க்கு புறணமைச்சு புதுசா திறந்தாங்க. ஆனா தொடர்ந்துமே பாத்தீங்கன்னா நிறைய கடைகளை அளவு சுருக்கம் சின்னதா பண்ணதுனால நிறைய கடைகள் புக்கிங் ஆகல. நிறைய கடைகள் வியாபாரிகள் புக் பண்ணாமே வச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளின் கூடாரமா அந்த பகுதிகள் இருக்கு. நிறைய கடைகள் புக்கிங் பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா சமூக விரோதிகள் சிறுநீர் கழிக்கிறது மற்றும் குடி இதெல்லாம் அங்க பரவசமா நடக்குது. அந்த கடையில மற்ற கடையை புக் பண்ணிருக்கவங்களே பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கு. நிறைய தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய பயன்படுத்துறதாகவும் நிறைய தகவல் வருது. இதை மாவட்ட காவல்துறை கண்காணிச்சு அதை எக்ஸ்கியூட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த மக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். இன்னொன்று கழிவறையை ப்ராப்பரா பயன்படுத்தாம பொது இடத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாம் கழிவுநீர் சிறுநீர் போய் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் முகசுளிக்கிற அளவுக்கு இந்த 16 கோடி ரூபாய்க்கு புறணமைச்சும் எந்த ஒரு பயனும் இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு திருவாரூரோட பழைய பேருந்து நிலையம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு.